பச்சை தமிழர் கழகத்துடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப் போகின்ற முதல்வர் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய 71வது பிறந்த விழாவை முன்னிட்டு வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அதற்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 10ஆம் தேதி ரத்த தானம், 11ஆம் தேதி தங்கத்தேர், 12ஆம் தேதி அன்னதானம், 3 நிகழ்ச்சிகள் 25,000 பேர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். 1500 இளைஞர்கள் ரத்தானம் வழங்குகிறார்கள். அரசு மருத்துவமனை, சிவகாசி அரசு மருத்துவமனை, ராஜமலை அரசு மருத்துவமனை, சில்லித்தூர் அரசு மருத்துவமனை, விருதுநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை, சிவகாசியில பட்டாசு உயிரிழப்பு நிறுத்து ரத்தத்திற்காக அரசு மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிவகாசியில் மட்டும் கொடுக்கிறோம். மொத்தம் 1500 இளைஞர்கள் ரத்த தானம் பண்ணுகிறோம். தலைவர் எடப்பாடியுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 25,000 ஏழைகளுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்குகிறோம். 6 இடங்களிலே முக்கிய ஆலயங்களிலே தங்கத்தேரிலிட்டு சிறப்பு வழிபாடு செய்கிறோம். மற்ற எல்லா இடங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள், ஆலயங்கள், பள்ளிவாசல்களில் அவரவர் மத வழிபாட்டுப்படி பிரார்த்தனை செய்து எடப்பாடி நீடோடி வாழ வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம். பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த முயற்சி எப்படி இருக்கும்? இது நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நம்ம நாட்டில் போயிருந்த அப்பாவிகளை அநியாயமாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது. அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்த ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழு மனதோடு பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷனுடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள். இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 நாட்களுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த ஒத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான இளைஞர்கள் தேவை சொன்னால் 1000 பேர்களை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்தூரிலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு 4வது ஆண்டு அதிமுக ஆட்சி தொடங்கி 4வது ஆண்டு நீங்க முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல? 5ஆம் ஆண்டு தொடங்குது. அன்னைக்கு போய் அங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய நினைவுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. அவருடைய ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5வது ஆண்டு ஆட்சியில எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. எதை சொன்னாருங்கிறது அவருக்கு புரியல. நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துனாங்க. அதுக்கப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க. 4 வருஷம் ஆச்சு, நீட் ரத்தாகல.